கோவிட் டைம்லயே பயங்கரமா பூம் ஆயிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்து வேலை பார்க்கறது, ஹைபிரிட் மோட்ல ஒர்க் பண்றது, வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள் ஒர்க் பண்றது. ஒரு சில எலிஜிபிலிட்டிலாம் இருக்கும்ல, ஆமா. அந்த மாதிரி என்ன எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு தேவைப்படும்? எனி டிகிரி எனி டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தா போதும், ஐடி ஜாபுக்குள்ள ஈஸியா போயிடலாம். எனி டிகிரின்னு சொல்றீங்க. எனி டிகிரி. பேருக்கு ஒரு ஃபியர் இருக்கும், எனக்கு வந்து கோடிங்ஸ் தான் தெரியணும், ஆமா. ப்ரோக்ராமிங் தெரியணும், எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த கோடிங் அண்ட் நான் கோடிங் ரெண்டு இருக்கு. ஆமா. கோடிங்கே தெரியலனால ஐடி ஜாப்ல நல்ல சேலரியில வேலை பார்க்க முடியும். லாஜிக்கல் நல்லா திங்க் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் நல்லா பேசுவாங்க, அப்படின்னா ஈஸியா நான் கோடிங் குள்ள போய் ப்ரோக்ராமிங் வராது. அவங்க எல்லாருமே நான் கோடிங்ல நல்ல சேலரி வாங்க. நல்ல சேலரி வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்து வேலை பார்க்கணும், வீட்ல இருந்து ஐடி ஜாப்ல நல்ல சேலரி வாங்கணும்னு நினைச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதனால தான் சொன்னேன், ஆன்லைன்லயே படிச்சு ஆன்லைன்லயே ஒர்க் பண்ணலாம், வீட்ல இருந்தே படிச்சு வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரி டாக்கிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பர்மனெண்ட்டாக நம்ம வீட்டில் இருந்தபடி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹை சேலரி கிடைக்கிறதுக்குனா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ தெளிவாக பாருங்கள். இப்போது சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார்? என்னோட நேம் சிவபிரகாஷ். சார், இன்னைக்கு வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி நிறைய வந்து ஒர்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, கேப்சா டைப்பிங், இந்த ஃபார்ம் ஃபில்லிங், டைப் ரைட்டிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஹை சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க? ஹை பெய்டு சேலரி அப்படின்னாலே ஐடி ஜாப்ல நல்ல சம்பளம் கிடைக்கும், அது பெர்மனன்ட் ஜாப் தான். ஏன்னா இன்னைக்கு ஐடி ஜாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்க்குறப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் இந்த ஹைபிரிட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது. இந்த மூணுத்தை பற்றியான தெளிவான விளக்கம் சொல்லுங்கள். சாஃப்ட்வேர் கம்பெனியில் கோவிட் டைம்லேயே பயங்கரமாக பூம் ஆயிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்து வேலை பார்க்குறது, ஹைபிரிட் மோட்ல ஒர்க் பண்ணுறது, வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் ஒர்க் பண்ணுறது, ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறது. இந்த 3 மாடலுமே சாஃப்ட்வேரில் இருக்குது. அண்டு நமக்கு எவ்வளவு சூட்டபுளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொறுத்த வரைக்கும் வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம். ஹைபிரிட் மோட பொறுத்த வரைக்கும் பாதி நாள் ஒர்க்கு வாரத்துக்கு ஆஃபீஸ் ஒர்க்ன்றது ஆஃபீஸ் போய் பார்க்கறது. பட் இது எல்லாமே வந்து பார்க்கறப்போ டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி ரிக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்து. எக்ஸாக்ட்லி, கம்பெனி ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்கோ அதை ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஹைபிரிட் மோட் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு பட்ஜெட் லெவல் குறையுது, ஃபினான்ஷியல் லெவல். அதனால வந்து அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு தான் வந்து பார்க்கறப்போ வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. சரி சார், இப்போ இந்த ஐடி ஜாப்ல போயிட்டு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நல்ல சேலரி எடுக்க போறாங்க. ஒரு சில எலிஜிபிலிட்டிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு தேவைப்படும்? எனி டிகிரி எனி டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தா போதும், ஐடி ஜாபுக்குள்ள ஈஸியா போயிடலாம். எனி டிகிரின்னு சொல்றீங்க. எனி டிகிரி. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருப்பாங்க, மேக்ஸா இருக்கட்டும் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும் இல்ல பிஇ எடுத்துக்கோங்க, டிப்ளமோ எடுத்துக்கோங்க. டிப்ளமோ படிச்சவங்க எனி டிபார்ட்மெண்ட் நிறைய வயசு இருக்கு, அவங்களாலையும் பண்ண முடியுமா? நீங்க இப்படி ஒன்னொன்னா கேட்கவே வேணாம். எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல் இல்ல டிப்ளமோ, எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்களால ஐடி ஜாப்ல ஹை சேலரியில நல்ல கம்பெனில ஒர்க் பண்ண முடியும், அசால்ட்டா போக முடியும். சரி சார், இப்போ ஐடி ஜாப்புக்கு போறதுனால சில பேருக்கு ஒரு ஃபியர் இருக்கும், எனக்கு வந்து கோடிங்ஸ் தான் தெரியணும், ப்ரோக்ராமிங் தெரியணும், எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த கோடிங் அண்ட் நான் கோடிங் ரெண்டு இருக்கு. ஆமா. கோடிங்கே தெரியலனால ஐடி ஜாப்ல நல்ல சேலரியில வேலை பார்க்க முடியும். பெருசா ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான் தேவை கிடையாது. அதை பத்தி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. டெஃபினட்டா சாஃப்ட்வேர்ல எப்பயுமே வந்து கோடிங் நான் கோடிங் ரெண்டுமே இருக்கு. ஸோ கோடிங்னா ஜாவா, பைத்தான், .NET இந்த மாதிரி பியூர்லி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா கத்துக்கிட்டு கோடிங்ஸ் மூலமா போறது. ஆமா, கோடிங் தெரிஞ்சிருக்கணும், கோடிங்ல ஒர்க் பண்ண தெரியணும். அப்படி போறதுக்கு டெவலப்பர் ரோலுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்தாவது டெவலப் பண்ணி. எக்ஸாக்ட்லி. சோ அதே இது கோடிங் எனக்கு பிடிக்காது சார், இல்ல கோடிங் நான் படிச்சதே இல்ல, சுத்தமா தெரியாது, எனக்கு சுத்தமா தெரியாது, கோடிங்னாலே பயம், அதனாலே நான் ஐடி ஜாப் போறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஆனா ஸ்கில் நல்லா இருக்கும், ஆமா, இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, ஸ்மார்ட்டா பேசுவாங்க, லாஜிக்கல் நல்லா திங்க் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் நல்லா பேசுவாங்க, அப்படினா ஈஸியா நான் கோடிங் குள்ள போய் ப்ரோகிராமிங் வராது. அவங்க எல்லாரும் நான் கோடிங்ல நல்ல சேலரி வாங்கலாம், நல்ல சேலரி வாங்கலாம். சோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு கோடிங் தெரியலனா கூட பயப்படாம நான் கோடிங்ல ட்ரை பண்றப்போ ஹை சேலரி நிறையவே கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. சரி சார், இந்த கோடிங் நான் கோடிங்கை பற்றி இப்போ தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பார்ப்பாங்க, இந்தியாவிலேருந்து எங்கே வேணாலும் கூட பார்ப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ. சில பேரால் உங்கள் டேரெக்டாக வந்து பார்க்க முடியும், சில பேரால் வர முடியாது, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து தான் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஆன்லைனில் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? தாராளமாக வீட்டில இருந்தே படிக்கலாம், ஆன்லைனில் ட்ரைனிங் அவைலபிள். அப்படி அவங்க கற்றுக்கும் போது ஸோ அதே சேம் அவங்களுக்கு வந்து பார்க்குறப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி உள்ள இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாஃபை வந்து பார்க்குறப்போ ஹையர் பண்ணுறது ஆன்லைன்லேயே எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வேர்ல்டு வைடில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஐடி ஜாபில் கோடிங் அண்ட் நான் கோடிங்கில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நல்ல சேலரி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சரி சார், இப்போ வந்து ஆன்லைன் மூலிமா அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்குன்னு சொல்லுங்க. ஸோ அவங்க ட்ரைனிங் படிக்கும் போதே அவங்களுக்கு லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவோம். அப்போ அவங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணியே நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அச்சீவ் பண்ண முடியும். ஆமா, இன்னைக்கு எல்லாமே கம்பெனிக்கு போறப்போ அவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்குது. ஸோ அப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு லைவ் ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் இவங்க மூலியமா கிடைக்குது அவங்க. ஆமாம், அதனால தான் சொன்னேன், ஆன்லைன்லேயே படித்து ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணலாம், வீட்டில இருந்தே படித்து வீட்டில இருந்து வேலை பார்க்கலாம். சரி, இப்போ இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஆன்லைன்ல இருந்தே கற்றுக்கிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல, அந்த மாதிரி எப்படி உங்க சைடுல இருந்து ப்ரொவைட் பண்ணுங்க? டெஃபினட்டா என்ன கத்துக்கிட்டாங்க, எந்த லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு இன்டர்னா சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆமா, அதுதான் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கம்பெனில ஒரு இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு கம்பெனிக்கு போறப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி அவங்க வேலைக்கு எடுப்பாங்க. கரெக்ட். அப்போ வேலைக்கு ஓரளவு வந்துருச்சு, ஓகே வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேலரின்றது ஒன்று இருக்கு, எல்லாம் அதுக்கு தானே ஓடுறோம். நல்ல சேலரி கிடைச்சா பெட்டரா இருக்கும்னு. இந்த ஐடி ஜாப்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடைச்சதுனாலே பொதுவாக ஐடி ஜாப்ல நல்ல ஹை சேலரி இருக்கும். ஆமா, சேலரியை பத்தி நீங்க சொல்லுங்க, எப்படி ஜாப் பிளேஸ் கிடைக்கும்? இந்த ஐடி ஜாப்ல மாசம் 40,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஓ, நல்ல ஒரு ஹை சேலரி எடுக்கக்கூடிய பெர்மனன்ட் ஜாப். பெர்மனன்ட் ஜாப் ஐடில தாங்க வந்து கிடைக்கும். ஆமா, ப்ராப்பரா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அவங்க ஒரு டாப் எம்என்சில ஆஃபர் லெட்டர் வாங்கி தான் அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ இதுவே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெர்மனன்ட் ஜாப்ன்றத விட பெர்மனன்ட் ஸ்கில்னு சொல்லலாம். ஸ்கில் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தொழில நம்ம தான் ராஜா. கரெக்ட். சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல இருந்து கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும்ல, உங்கள்கிட்ட தான் இந்த விஷயம்லாம் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி ப்ரொவைட் பண்றீங்கன்றத சொல்றீங்களா? இந்த ட்ரைனிங்ல என்ன கத்துக்கிட்டாங்க, என்ன லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்றதுக்கு இன்டர்ன்ஷிப்பா ஒரு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய கம்பெனி எதிர்பார்க்கறதே இந்த இன்டர்ன்ஷிப் இருக்கா, இன்டர்ன்ஷிப் இருந்தா சீக்கிரம் வேலை கிடைக்குது, அவ்வளவுதான். இந்த இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட்டை வச்சு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மூவ் பண்ணலாம். அதுதான் நான் கேட்க வரேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போறப்போ இந்த சேலரி வைஸ் எவ்வளவு ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி டீப்பா சொல்லுங்க. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில மாசம் 40,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஈஸியா வேலை கிடைக்கும். ஸோ இந்த இதுல 1 இயர் அட்லீஸ்ட் ஒரு 15 மந்த்ஸ் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்பெனிக்கு மூவ் பண்றதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 to 50% வரைக்கும் ஹைக் கிடைச்சாலே டபுள் த சேலரியா இன்க்ரீஸ் ஆயிருவீங்க. ஒரு 8 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவர் ஒரு 1 இயர் ஒர்க் பண்றாரு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 15 to 16 lakhs per annum போயிடுவாரு. ஆமா, எந்த துறையிலுமே இல்லாத ஒரு இன்கிரிமெண்ட் ஹைக் வந்து பாக்குறப்போ ஐடி ஜாப்ல மட்டும் தான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு என் பர்சனலா என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பாக்குறப்போ 50,000 சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. 30%, 50%, 100% பாக்குறப்போ அந்த என்ன சேலரி மந்த்லி வாங்கிட்டு இருக்காங்களோ அடுத்த கம்பெனிக்கு மூவ் ஆகிறப்போ டபுள் சேலரி அப்படியே ஒரு 1 lakh கூட மந்த்லி கிடைக்குது. அப்போ வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது இந்த ஐடி ஜாப் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. கரெக்ட். அந்த ஐடி ஜாப் டிபார்ட்மெண்ட்ல நிறைய கம்பெனிஸ் வந்து பார்க்குறப்போ அப்கமிங்லையும் இப்பயும் கரண்ட்லையும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அவ்வளோ வாய்ப்பு கொடுத்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ண போறதுக்கு உண்டான ஸ்கில் நாலேஜை ப்ராப்பராக வளர்த்துக்கிறது. எனக்கு கோடிங் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ பார்க்குறவங்க யாருமே பயப்படாதீங்க. உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சாலும் நல்ல சேலரி உங்களால் ஐடி ஜாப்ல ஜாயின் பண்ண முடியும். கோடிங் தெரியல அப்படின்னாலும் இவங்க மூலியமா நல்ல ஒரு ஐடி ஜாப்ல நல்ல சேலரி உங்களால் வாங்க முடியும். ஸோ அதுக்குண்டான விஷயம் எல்லாமே இவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. இவங்களை பற்றியான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே கொடுத்துருங்க. ஒரு ஃபார்ம், கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலியமாக வந்து பார்க்குறப்போ உங்களை இவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணுறதுக்குண்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனி பற்றி எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பொதுவாக அந்த ஃபீல்டெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ.